Find the coordinates of the points which divide the line segment joining a of minus 2, 2 and b of 2, 8 into 4 equal parts. So AB ன்னு ஒரு line segment இருக்கு. இதை 4 equal parts-ஆ divide பண்ணிருக்காங்க. 3 points நடுவுல இருந்தா 4 equal parts வந்துச்சா? ஓகே. இப்போ இந்த verticesக்கெல்லாம் நேம் பண்ணிப்போம். C, D, E ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த find the coordinates of the point which divide the line segment அப்படின்னு இருக்கா? இப்போ இந்த C, D, E தான் இப்போ கால்குலேட் பண்ணணும். என்ன ரேஷியோ எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் எது? D. புரியுதா? 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுதுன்னா அப்போ 2 ஈக்குவல் பார்ட்ஸ்னால் D தானே வரும் மிட் பாயிண்ட்டு. ஸோ அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் D. அதை கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே. நவ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் D. அதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு இது x1 y1 x2 y2 minus 2, 2, 2, 8. Midpoint formula x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இதில் substitute பண்ண வேண்டியதுதான். minus 2 plus 2 by 2 2 plus 8 by 2. அப்போ இது 0, 10 by 2. அப்போ 0, 5ன்னு வந்துருச்சு. இந்த பாயிண்ட்டு D 0, 5. ஸோ D of x, y என்னது? 0, 5. இது ஒரு vertex. இது ஒரு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிருக்கிறது. ஓகே. இப்போ C கண்டுபிடிக்கணும்னா ஏடியோட மிட் பாயிண்ட்டு C அப்படின்னு எடுக்கலாமா? ஏன்னா ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறனால. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி இஸ் C. அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏயோட வேர்டெக்ஸும் டியோட வேர்டெக்ஸும் எடுக்கணும். ஏனா minus 2, 2, டினா 0, 5. இதை x1 y1 x2 y2ன்னு எடுத்துப்போம். மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் போடணும். இப்போ இது minus 2 by 2, 7 by 2. அப்போனா இது minus 1, 7 by 2ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ C of x, y minus 1, 7 by 2ன்னு வருது. இப்போ நம்ம 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சோம், D and C. அடுத்து E தான். ஸோ அப்போ E மிட் பாயிண்ட் ஆஃப் BD தானே. அப்போ அதையும் மிட் பாயிண்ட் ஃபார்முலாலே கண்டுபிடிச்சிடலாம். D is 0, 5. B is 2, 8. x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 போட்டா 2 by 2 13 by 2. அப்போ 1, 13 by 2. இதான் ஈயோட vertices, ஈயோட coordinates. கேட்டிருக்கிறது find the coordinates of the point which divide the line segment joining that those 2 points into 4 equal parts. அப்படி 3 points 4 equal sections பிரிக்க முடியும். ஸோ அந்த 3 points-ஐயும் இப்போ calculate பண்ணிட்டோம்.